லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஒருபுறம் நடந்துட்டு இருக்கு, வழக்கு பதிவு செய்கிறாங்க. இன்னொரு புறம் நிதியமைச்சர் ஊழல் பட்டியலை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. செந்தில் பாலாஜி அவர்களே இன்றைக்கு கொடுத்த பேட்டியில் சொல்றார், எனக்கு துளியும் சம்பந்தமில்லாத அந்த குதிரை பேர வழக்கில் விசாரணைக்காக என் பெயரெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு. ஓவராலா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றச்சாட்டெல்லாம்? இன்றைய ரெய்டுகள் வேற, அந்த குதிரை பேர வழக்குங்கிறது அது டோட்டலாக வேறங்க, அன்கனெக்டட் ரெய்டு. அந்த எஃப்ஐஆர் காப்பி இப்போ தான் வந்துச்சு. அது ஒரு 10-11 பக்கம் டைப் ரிட்டன் ஷீட்டை அதுக்குள்ளே இணைச்சிருக்கிறாங்க. மேலிழந்த வாரியாக தான் படித்து பார்க்க முடிந்தது. பார்க்கும்போது டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான், பாரு அதில் எல்லாம் செந்தில் பாலாஜி அந்த துறை அமைச்சருங்கிற பேரில் அவரை A1 போட்டிருக்காங்க. அப்புறம் டாஸ்மாகோட MDA A2 போட்டு எல்லாமே டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் தான். ஓகே. அடிப்படையில் காலையில் ரெய்டு நடத்தி இவ்வளோ பெரிய எஃப்ஐஆர் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. ஸோ எஃப்ஐஆர் தயார் பண்ணிட்டு தான் ரெய்டு நடத்தியிருக்காங்க. அப்படி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். டிஏ கேஸ் போடுவாங்க, இடி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். ஏன்னா ஏற்கனவே இடி கேஸ் இதில் இருக்குது. டாஸ்மாக் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மேட்ரு அந்த அது ஸ்டே ஆகி நிற்கிது. இதே சேம் கிட்டத்தட்ட இதே அஃபிஷியல்ஸ் தான். அப்போ அடுத்த கட்டமாக லீகலாக எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம பொதுப்படையாக பார்த்தோம்னா டிவிகே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புது, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புது பொலிட்டிக்கலாக. அதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அப்படின்னா திமுக ஆட்சி அது ஊழல் நிறைந்த ஆட்சி, தாவேக ஆட்சி ஊழலை ஒழித்து கட்டுகிற ஆட்சி. அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் நடக்குது முதலமைச்சர் விஜய் தலைமையில். அதற்கான அரசியல் ஆதரவு வேணும். இருக்கிறதுலே ஊழல் நிறைந்த கட்சிகள் 2. ஒன்று அதிமுக, அது இப்போ களத்திலே இல்லை. இன்னொன்று திமுக வந்துடவே கூடாது. இப்படியான ஒரு நிலைப்பாடத்தான் நான் இதில் புரிஞ்சுக்கிறேன். அப்போ திமுக எப்படி எதிர்வினை ஆற்றணும்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கிறதுல திருப்பி இருதுருவ அரசியல் தானே, 2 கட்சி டியோபுலி அரசியல் தான். அப்போ அது நமக்கு அட்வான்டேஜ் தான். அது இப்போ காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் அங்கே போய் சேர்ந்தாச்சு. திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும் இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கு. ஏன்னா அவர்களுக்குள்ள கூட்டணி நிர்பந்தங்கள் இருக்கு. சிபிஎஸ் சிபிஎம் வேற டியூன்ல பேசுறாங்க. இப்போ மேகடாட்டு இஷ்யூ வருது, அதில் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகள் வலுப்பெறும். இப்போ வைகோ அவர் வேற துணியில பேசுறாரு. அதனால திமுக கூட்டணியில் என்ன முரண்பாடுகள் இருந்ததோ, அரசியல் முரண்பாடுகள் இருந்ததோ, என்ன சமன்பாடுகள் இருந்ததோ, எதெல்லாம் திமுக கூட்டணி வெற்றி பெற முடியாமல் போனதுக்கான காரணிகள்னு எதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அது எல்லாத்தையும் இப்ப தாவேகாட்ட தள்ளிவிட்டாச்சு. அப்போ அது திமுகவுக்கு நல்லது தானே. அப்படியான சிந்தனை தான் திமுக இருக்கிறதாக நான் என்னோட பார்வை அதுதான். ஸோ நமக்கு களம் தாவேகா வெர்சஸ் திமுகன்னு அமைஞ்சு போச்சு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை நம்ம எதிர்கொண்டுடலாம் அப்படின்னு. இப்போ நம்ம பழைய காலங்கள் அப்படி மெல்ல புரட்டி பார்த்தா இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்துட்டே இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேஸ் இருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், அறிக்கையில் இந்த ஊழல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஊழல் இருக்கு, தோண்ட தோண்ட ஊழலா வருது, பார்ட்டி ஃபண்டு அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. ஆனால் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தெரியல. இங்கே இது நடந்தது, இதுதான் ஆதாரம்னு சொன்ன மாதிரி தெரியல. இப்போ ஊழல் பட்டியலை நாங்கள் வெளியிட போறோம்னு நிதியமைச்சர் சொல்றாரு. கொஞ்சம் முன்னகர்ந்து டாஸ்மாக்னு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் நெருக்கடியா மாறாதா? ஸ்பெசிஃபிக்கா போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி இதை பார்க்கறது? பொதுப்படையான குற்றச்சாட்டுகள் தான். இப்போ டாஸ்மாக்னு நீங்க எடுத்தீங்கன்னா, டாஸ்மாக்ல இப்போ கார்பரேஷன் முனிசிபாலிட்டி லெவல்ல அதை தனியாருக்கு விட போறதா தான் பேச்சு அடிபடுதுங்க. இன்னைக்கு ஆங்கில பத்திரிகையில் அது குறித்த விரிவான செய்தியும் வெளிவந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷ பாலிசியை மாத்துறாங்க. இதே மாதிரியான ஒரு பாலிசியை மாத்தி தான் டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டியோட கவர்மெண்ட் பிரச்சனைக்கு உள்ளானது. அப்போ நீங்க தனியார் மயமாக்கும் போது எங்க காலத்துல இருந்து நாங்க பார்க்கும்போது 1970 கலைஞர் மது விலக்கை ஒத்தி போடுகிறோம்னு சொன்ன காலத்துல இருந்து பிறகு 73 மீண்டும் மது விலக்கு கொண்டு இப்படி பல வரலாறுல இந்த தனியார் மதுக்கடை, தனியாருக்கான பார் நடத்துற உரிமை. இப்ப இதுல இந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தோம்னா பார் நடத்துறதுல நிறைய முறைகேடுகள்னு சொல்றாங்க. ஓகே. பார் இப்ப எப்படி நடத்துறாங்க? ஒரு கடைக்கு பக்கத்துல அல்லது கடைக்குள்ள இருக்கணும், இதான் இப்ப இருக்கிற கண்டிஷன். இப்ப அதை தளர்த்துறாங்க, கடைக்கு வெளியில வைக்கலாம்னு சொல்றாங்க. கடையே தனியார் மயமாகும் போது மிக இயல்பாக சிண்டிகேட் வந்துடும். அதுல நாங்க எங்க காலத்துல அதை பார்த்ததுதான். ஏலத்தொகை கவர்மெண்ட் நினைக்கிற மாதிரி ஏலத்தொகை கிடைக்காது. வியாபாரிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு அமௌண்ட்ல பிக்ஸ் ஆவாங்க. அது போக மதுக்கடை நடத்துவது பல கடினங்கள் அதுல இருக்குங்க.
அவங்க கடைசியில அரசியல்ல தான் போய் முடிவாங்க. மதுக்கடையோட ஓனர்கள், அது சில நேரங்களில் சில ஜாதிய அமைப்புகளும் அதுல வந்து பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தனியாருக்கு நீங்க போனீங்கன்னா அதுல ஏற்படுற குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க சொல்றதுல ரெண்டு முக்கியமான புள்ளி, எஃப்ஐஆரை தயார் பண்ணிட்டு தான் சோதனைக்கே போயிருப்பாங்க போல இருக்கிறது அப்படின்னு உங்க அனுபவத்திலிருந்து சொல்றீங்க. அடுத்து கிட்டத்தட்ட தனியார் மயமாக்கலை நோக்கி நகர்றதுனால, கண்டிஷனிங் பண்றதுனால திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்போம், பொதுவா வைப்போன்ற தன்மை தானே, அதுதான் இந்த அரசியல், அதுதான் இருக்கா உள்ளுக்குள்ள? என்ன காரணம்னா, கரூர்ல வந்து இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அன்றைக்கு தாவேகா தலைவர், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. அவங்களோட சைட்ல என்ன சொல்றாங்க, அப்படி பாடின பிறகுதாங்க கரூர்ல கலவரம் எல்லாம் ஏற்பட்டுச்சு, திட்டமிட்ட கலவரம், செந்தில் பாலாஜி தான் அது காரணம், அதான் அவங்க சைட்ல சொல்ற குற்றச்சாட்டு. அப்கோர்ஸ் சிபிஐ என்ன சார்ஜ் ஷீட் நம்ம கொடுக்க போது நமக்கு தெரியாது. அப்போ ஆரம்பத்துல இருந்த இந்த மேட்டர் வந்து தாவேகா தன்னோட லீகல் மேட்டரா தான் எடுத்துட்டு போகுது, பொலிட்டிக்கல் மேட்டராவும் எடுத்துட்டு போகுது. டோட்டலா பாட்டிலுக்கு 10 ரூபா, இன்னைக்கு 10 ரூபா வசூலாகத்தான் செய்யுது, 20 ரூபா வசூலாகத்தான் செய்யுது. இப்ப டாஸ்மாக்ல ஊழல்லாம் ஒழிக்க முடியல, அதை தனியார் மயமாக்க போறோம் அப்படின்னு ஒரு ரீசனிங்கும் அதுல வந்துடும். எல்லா கணக்கும் ஒளிஞ்சிருக்கு, இதுக்குள்ள எல்லா கணக்கும் இதுல ஒளிஞ்சிருக்கு. பட்ஜெட்ல வந்து அதை கொண்டு வர போறாங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் அப்படித்தான் சொல்லுது. இப்போ வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வெளிவர போகிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுன்றது என்ன விளைவை, அதிர்வுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு நடந்த விஷயத்துல ஒன்றும் பெரிய அதிர்வு இருக்கிற மாதிரி தெரியலங்க. நான் ஒரு டிஃபென்ஸ் லாயராகவும் பிராக்டிஸ் பண்ணதுல வீக்கஸ்ட் எஃப்ஐஆர்னு இதைத்தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு டிஏ கேஸ் போட்டோம் அப்படின்னா செக் பீரியட் போட்டு இவ்வளவு அமௌண்ட்னு காட்டுவோம். அது வந்து நிச்சயமா அந்த கேஸை வந்து ப்ரூவ் பண்ணி கொண்டு போகலாம். காரணம், எலெக்ஷன் அஃபிடவிட்ல ஒரு சொத்து காட்டியிருப்பாங்க எல்லா வேட்பாளர்களும், அதுக்கு மேல இருக்கும். இதை வச்சு நம்ம கொண்டு போகலாம். இது அப்படி இல்லை. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இத்தனை ஆயிரம் கடை, இவ்வளவு பாரு, இதுல வந்து நடந்த முறைகேடுகள் ரொம்ப பொத்தாம் பொதுவா இருக்கு. ஒரு 145 பக்கம் என்க்ளோஷர் வேற இருக்கு, 11 பக்கம் எஃப்ஐஆர், 145 பக்கம் வந்து என்க்ளோஷர் இருக்கு. என்க்ளோஷர்ல என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆக ஒட்டுமொத்தத்துல ரொம்ப அவசரமா பட்ஜெட் கூட்டத்தோடு தொடங்குது. அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் நிர்வாகத்துல பெரிய மாறுதல் செய்ய போறோம், தனியாருக்கு விட போறோம். இது எல்லாத்துக்கும் வந்து மக்களை தயார்படுத்துகிற ஒரு எஃப்ஐஆர். அப்படித்தான் நான் இதை உண்மையிலே ஊழல் பட்டியல் வெளியிட போறோம் நிதியமைச்சர் சொல்றது என்ன ஷியாம்? ஊழல் பட்டியல் அப்படி பொத்தாம் போது அவரு சட்டமன்றத்துல வெளியிட முடியாதுங்க. இவர் சொல்ற மாதிரி ஒரு சிஏஜி ரிப்போர்ட் அப்படி ஏதாவது சுட்டி காட்டலாமே தவிர, ஊழல் பட்டியல்னா அது ஒரு டிஏ கேஸா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட் கேஸா இருக்கணும், ஏதோ ஒன்று அப்படித்தானே இருக்கணும். எஃப்ஐஆர் இல்லாம ஊழல் பட்டியல் சொன்னா அது பொலிட்டிக்கல் தானே. அப்ப திருப்பி சட்டமன்றம் தான் அதுல குழம்பும். சட்டமன்றத்துல எதிர்வாதங்கள் வரும், சட்டமன்றத்துல வந்து விவாதங்கள் வந்து சரியா நடைபெறாது. பாராளுமன்றத்துல என்ன அமளி ஏற்படுதோ அது நம்ம சட்டமன்றத்துல ஏற்படும். அதற்குதான் பயன்படுன்றீங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம். ஆமா, 19 நீங்க சட்டமன்றத்துல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்ல பட்டியல் வாசிங்க அப்படின்னா அது வந்து அந்த பிரச்சனையை நோக்கி தான் போகும். நம்ம பாராளுமன்றம் எப்படி இருக்கோ அந்த நிலைமைக்கு நம்ம சட்டமன்றம் வந்துரும். பட்ஜெட் வந்து அப்படி செய்யறது நல்லது இல்ல. தாவேகா அரசுக்கு இது முதல் பட்ஜெட், மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும்னு கூட நான் சொல்லல. ஆனா கொஞ்சமாவது அவங்க நிறைவேற்றணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குல்ல, அவங்களுக்கு அரசியல் கட்டாயம் இருக்குல்ல. அப்ப வெறுமனே திமுக ஊழல் சக்தின்னு சொல்லி அந்த அரசியல் கட்டாயத்துல இருந்து, அவங்க தேர்தல் வாக்குறுதியில இருந்து எப்படி நீங்க சொல்றதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் போன்ற முக்கியமான கூட்டத்தொடர்கள்ல வெளியில் இருந்த கேஸ் சம்பந்தமான கூட உரையாடல் வந்திருக்கு. நீங்க பழிவாங்க நடவடிக்கையோடு போட்டிருக்கீங்கன்னு, அதுக்கு நீதிமன்றத்துல உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு. ஆனா இதன் தன்மை என்னன்னா, நாங்க பட்ஜெட் கூட்டத்தொடர்லயே ஊழல் பட்டியலை வெளியிட போறோம் அப்படின்றதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க. பட்டியல் வெளியிட முடியாதுங்க. இந்த எஃப்ஐஆர் பத்தி வேணா பேசலாம். ஏன்னா அவங்க பிஜே கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, மேட்டர் அனுப்பியிருக்காங்க. பிஜே கோர்ட்ல வந்து நிலுவையில் இருக்கு, பேசலாம். அப்பவும் அப்ஜெக்ஷன் வரும். என்னன்னா கோர்ட்ல நிலுவையில் இருக்க மேட்டர் பேசக்கூடாதுங்கிற அப்ஜெக்ஷன் வரும். எது எப்படி இருந்தாலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் அனல் பறக்கும். ஆனால் டாஸ்மாகை தனியாருக்கு விடுவது, அந்த முடிவை எடுத்தாங்கன்னா அடுத்த கட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த எஃப்ஐஆர்ல இது இடியில கேஸ் பெண்டிங் இருக்குன்னு வேற காட்டியிருக்காங்க. ஓகே.